Taste the Daily. தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு கேரள பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி ஆகிய 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு இல்லை என அறிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக வெப்பநிலை உயரும் எனவும் ஒரு சில இடங்களில் குறைவும் என்றும் கூறியுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அறிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என கூறியுள்ளது. திருப்பத்தூரில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட முயன்ற 2 பெண்கள் சிக்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் ஏராளமானோர் அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர் ஆகிய பணிகளுக்கு நேரடி தேர்வுக்கான விண்ணப்பங்களை அளித்துள்ளனர். இந்நிலையில் ஆலங்காயம் பகுதியைச் சேர்ந்த சாதிக் என்பவரின் மனைவியும் இதற்கு விண்ணப்பித்திருந்த நிலையில் அவரது செல்போன் எண்ணிற்கு 2 பெண்கள் போன் செய்து தங்களிடம் 3 லட்சம் தந்தால் அங்கன்வாடி பணியாளர் பணி வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதில் சந்தேகமடைந்த சாதிக் பெண்களை ஆலங்காயம் பகுதி வரவைத்து மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். மேலும் அவர்கள் அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர் என்பது தெரியவந்தது. மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து தனிநபர் விண்ணப்பங்களை இந்த பெண்களுக்கு யார் வழங்கியது எனவும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது எங்களுக்கு டேட்டா எப்படி அவங்களுக்கு லீக் ஆகுது, எப்படி எங்களுக்கு தொடர்ச்சியாக கால் பண்ணுறாங்க, எங்கள் அட்ரஸ் முற்கொண்டு எங்கள் பேர் முற்கொண்டு எங்கள் நம்பர் எப்படி கிடைக்கிது, என் ஒய்ஃப் நம்பர் என் நம்பர் 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என் ஒய்ஃப் நம்பருக்கு ஃபோன் பண்ணால் பரவாயில்ல, அப்ளிகேஷனில் இருக்கும். என் நம்பர் வரைக்கும் ட்ராக் பண்ணி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் தானா நீங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணணும், காசு வேலை வேணும்னா காசு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்ன சொல்கிறதுனே எங்களுக்கு புரியல. எப்படி அரசு இது நடவடிக்கை எடுக்கணும், இது என்னன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுங்க. போலீஸில் ஒப்படைச்சிருக்கு, நீங்கள் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல பதிலாக சொல்லுங்கள். இந்த மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. குட்டியா அங்கன்வாடிக்கு போட்டிருக்கீங்க, யார் மூலமா ரெடி பண்ணிட்டீங்களா? இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் யார் மூலமா ரெடி பண்ணலாம், அந்த சில்ப்பு மட்டும் எடுத்துன்னு வாங்கப்பா. சரி. எப்போ வரீங்க? நான் இப்போ ஒர்க்கில் இருக்கேன். எத்தனை மணிக்குள்ளே வரணும்? சரி, நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வாங்கப்பா. சரி. இல்லை எத்தனை மணி நீங்கள் எடுப்பீங்கன்னு நான் கேட்குறேன். குட்டி யார் மூலமா ரெடி பண்ணலன்னா நான் வாங்கி தரேன் குட்டி. ஓகே. வாங்க, நேரில் பேசினா தான் முடியும் ராஜா, ஃபோன்லலாம் பேச முடியாது. சரிங்க.